ஐயனார் துணை சீரியல்ல பாண்டி வானதி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாண்டி ஹோட்டல்ல இருந்து கோச்சிட்டு வெளியில வந்து நிலாவை பார்த்து பேசினதுக்கு அப்புறமா மெக்கானிக்கு போயிடுறாரு. அங்க போய் அவரோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது வானதி ரொம்பவே கோவமா மெக்கானிக் ஷாப்புக்கு வராரு. ஏண்டா நீ பெரிய இவனாடா, எதுக்குடா சொல்லாம கொல்லாம ஹோட்டல்ல இருந்து எந்திரிச்சு வந்த? எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? உன் லவர் சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டான், பாத்துடி கல்யாணத்துக்கு அப்புறமும் ஓடி போயிட போறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணாங்க. எல்லாமே உன்னாலதான் பாண்டி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துகிட்டு, ஓஹோ இப்ப நான் பாதியில வந்தது ஏன்னு உனக்கு தெரிய வேண்டாம், இன்னும் உன் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டாங்க, அதுதான் தாங்க முடியல அதானே அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. என்ன சொல்ல வர, நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு வானதி கேட்குறாங்க. ஏன் வானதி, என்னை உன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் கிண்டல் பண்ணுறாங்க, நீயும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கியே தவிர எனக்காக நீ ஒரு வார்த்தை பேசினியா அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. அதுக்கு வானதி, அவங்க என்னடா உன்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி, நான் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன்னு சொன்னா அவன் என்னமோ அப்படி நக்கலா சிரிக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதி, நான் தான் உன்னை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னு சொல்லி வச்சிருந்தேன், இன்னும் யார் மெக்கானிக் ஷாப்னு சொல்ல சொன்னது? அவங்க முன்னாடி கொஞ்சமாவது கெத்தா இருக்கணும்னு உனக்கு தெரியலையா? நம்ம மிடில் கிளாஸ்னா எல்லா பக்கமும் அப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு வானதி கோவப்படுறாங்க. அதுக்கு பாண்டி, நான் என்னவோ அதைத்தான் சொல்ல முடியும், உனக்காகவெல்லாம் பொய் சொல்ல முடியாது. ஏன் உண்மையை சொன்னா என்னவா, நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதானே நீ என்ன லவ் பண்ற? அப்படி வேணும்னா நீ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவனையே லவ் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு பாண்டி சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, என்னடா ரொம்ப ஓவரா பேசுற, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினதும் இல்லாம உனக்கு கோவம் வேற வருதா அப்படின்னு வானதி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி, ஓ நீ அவமானப்பட்டது மட்டும்தான் தெரியுது, என்ன அவங்க அவமானப்படுத்தின பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படிதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதி இருந்துக்கிட்டு, அவங்களாம் பணக்கார வீட்டு பசங்க, ரொம்ப மாடர்னாக வளர்ந்தவங்க, அவங்க அப்படிதான் ஃபன்னாக பேசுவாங்க, அதில் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க வானதி. உனக்கு சொன்ன புரியாது வானதி, நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதி, உன்னால தாண்டா நான் ஹர்ட் ஆனேன், உன்னை எதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போனேனே தெரில, சட்டையாடா இது, எப்பவும் நல்ல சட்டையை போடுவேன், என் கூட வெளியில வரோம் கொஞ்சம் நல்லதா போட்டு வரணும்னு தெரியாது, இதெல்லாம் ஒரு சட்டைன்னு இதை போட்டு வந்து என்னை அவமானப்படுத்துற அப்படின்னு வானதி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி, இந்த சட்டைக்கு என்ன, என்கிட்ட இருக்கிற நல்ல சட்டையே இல்லைன்னு சொல்லி நான் சோழன் கிட்ட வாங்கி போட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துகிட்டு, ஆமா பெரிய சோழன், அவங்ககிட்ட இருக்கிறதே 4 இத்து போன சட்டை, அந்த சட்டையில இருந்து உன்னை தூக்கி போட்டு வந்துட்டு உனக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்றாங்க வானதி. அதுக்கு பாண்டி, வானதி கொஞ்சம் பார்த்து பேசு, நாங்கள் இப்படிதானே தெரிஞ்சுதானே நீ என்னை லவ் பண்ண, என்னமோ பணக்கார வீட்டு பசங்க தான் வேணும்னா பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியதானே, அதுதான் உன் அப்பா அம்மா ஐடி மாப்பிள்ள பார்த்தார்ல, அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதானே அப்படின்னு பாண்டி பேசிடுறாங்க. வானதிக்கு கோவம் வந்து கலார்னு அரைஞ்சிட்டு போயிடுறாங்க. கணேஷ் இருந்துக்கிட்டு, என்னடா பட்டுனா உன் கண்ணத்தில் அரைஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி, அதான் பாருங்கண்ணா வர வர அவளுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. அதுக்கு கணேஷ் அண்ணா இருந்துக்கிட்டு, பாண்டி பார்த்துக்கோ, லைஃபுங்கிறது ஒரு தடவை தான் வரும், நீ பாட்டுக்கு உன் லைஃப்பை தூக்கி இவ கையில் கொடுத்துறாத, இவ எப்போ எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு கணேஷ் அண்ணா சொல்கிறாரு. 2 பேரும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாண்டி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நிலா லேப்டாப்பில் ஒர்க்கில் மூழ்கிடுறாங்க. அப்போ நிலா கிட்ட அவங்க அப்பா அம்மா வந்து, நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்குறாரு நிலாவோட அப்பா. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, ஏமா எதுக்காகமா டைவர்ஸ் பண்ண, எனக்கு அந்த காரணத்தை சொல்ல, எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு, உன்னை பார்த்தா கோவத்தில் டைவர்ஸ் பண்ண மாதிரியும் தெரியல, ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ அன்பா பார்த்துக்கிற, சோழன் கிட்ட கூட உன்னோட கோவத்தை ஒரு துளி கூட காட்டலை, அவனும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட மாதிரியும் தெரியல, அப்புறம் எதுக்காக நீ வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கின அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. உடனே நிலா இருந்துக்கிட்டு, அப்பா இப்போ அதை பற்றி பேச வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கா ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, ஏண்டி நிலா அப்பா தானே கேட்குறாங்க, எப்போ டைம் வரும், நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ண, நீ பாட்டுக்கு டைவர்ஸ் பண்ணிட்ட, எங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயே சோழன் கிட்ட இருந்து ஃபோன் வந்துடுது. சரிம்மா எனக்கு சோழன் கூப்பிட்றான், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. என்ன நிலா நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு நான் பார்த்தேன், நீ பண்ணவே இல்லை அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. அதுக்கு நிலா, ஏன் நான் ஏன் பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், இல்லை நான் உன்னை பயங்கரமாக மிஸ் பண்ணேன், நீயும் என்னை மிஸ் பண்ணி கூப்பிடுவேன்னு நினச்சேன், ஆனால் கூப்பிடவே இல்லை, காலையில் கூட நான் வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இந்த பல்லவன் பையன்தான்
அவனே வரேன்னு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு பல்லவன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னானா பாத்தியா, அப்போ கூட உனக்கு என் ஞாபகம் வரல, எனக்கு ஃபோன் பண்ணணும்னு கூட தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு சரி சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் நான் என்ன பண்ணுவேன், உன்னை நினச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா என்னது அப்படின்னு கேட்கவும் இல்லை 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 வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மழுப்புறாங்க சோழன். சரி சேரனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அதுக்கு சோழன் என்ன பண்ணுவான், கட்டட வேலையில தான் இருப்பான் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க, ஆனால் உங்கள் அப்பாவும் சேரன் அண்ணாவும் தான் வந்து என்னை பார்க்கவே இல்லை, அவங்க தான் என்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் நல்லா சொன்னப்போ சேரன் அண்ணா தான் காலையில் வரதா இருந்துச்சு, அதுக்குள்ளே தான் பல்லவன் கூட்டிகிட்டு வந்துட்டான், இதில் வேற சேரன் அண்ணா உன்னை பார்க்காம இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதுக்கு நிலா அப்படியா அப்படின்னு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நிலாவோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கர கடுப்பாகுது. இவளை புரிஞ்சுக்கவே முடியலங்க, எதுக்கு டைவர்ஸ் பண்ணன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றா, ஆனால் டைவர்ஸ் பண்ணதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் என்னமோ புருஷங்கிட்ட கொஞ்சி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தேனு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு தேனு, எனக்கே மண்டை காயுது, என்னதான் நடக்குதுன்னு தெரியல, எப்படியாவது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து சேரனும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து நிலா கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சரி நிலா நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது நிலாவோட அப்பா இவங்கிட்டையாவது நம்ம உண்மையை கறந்தே ஆகணும், இவனை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இரு தம்பி நான் கொண்டு வந்து விடுறேன் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் இல்லைங்க நானே போய்க்குவேன் அப்படின்னு சொல்லவும் நிலா இருந்துக்கிட்டு இருங்கண்ணா அதுதான் அப்பா கொண்டு வந்து விடுறேன்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப அன்டைமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு சேரன் கிட்ட நிலாவோட அப்பா கேட்குறாரு, ஏன் தம்பி நிலாவும் சோழனும் பார்த்தா எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க, உங்கள் வீட்டு ஆளுக கூட நிலாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, அப்புறம் ஏன் டைவர்ஸ் பண்ணா, நல்லாவே வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு நிலாவோட அப்பா. சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கொஞ்சம் தயங்கி நிற்கிறாரு. ஏன்னா நிலாவோட அப்பாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாதுங்கிறதே அவருக்கு இப்போ தான் தெரிய வருது. உடனே அவர் இருந்துக்கிட்டு இல்லை தம்பி என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணு தப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாதான், அதுக்காக டைவர்ஸ் அது இதுன்னு போய் அது நல்லாவா இருக்குது, என்ன விஷயம்னு தெரிஞ்சா கூட அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் சேரனும் அவரோட சூழ்ச்சி தெரியாமல் நடந்த உண்மைகளை சொல்லிடுறாரு. அதை கேட்ட நிலாவோட அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன தம்பி சொல்கிறீங்க, அப்போ என் பொண்ணு உங்கள் தம்பியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க அவனாதான் அவளை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேரன். என்ன தம்பி இது அநியாயமாக இருக்குது, இப்படியும் பண்ணுவாரா உங்கள் தம்பி, உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கோவப்படுறாரு. அதுக்கு சேரன் நடந்தது நடந்துருச்சு, நிலா கூட அதை மன்னிச்சு ஏற்றுக்கிற மனசுக்கு வந்துட்டாங்க, அதனால தான் 6 மாதம் டைமும் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் போட்டு உடச்சிடுறாரு நிலாவோட அப்பா கிட்ட. நிலாவோட அப்பா மனசுக்குள்ளேயே ஓஹோ 6 மாதம் டைம் வேற இருக்கா, அதுக்குள்ளே இவனை எப்படியாவது கெட்டவனா ஆக்கி நிலாவுக்கே பிடிக்காம பண்ணினாதான் நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. சேரன் எங்கன்னு தட்டும்போது தான் அவர் சுயநினைவுக்கே வராரு. சரி தம்பி நீங்கள் போங்க, நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கார் எடுத்துக்கிட்டு. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.